வணக்கம். இன்னொரு பதிவு, இன்னொரு நாள். நான் வந்து ஒரு சில விஷயம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் வந்து எனக்கு சில விஷயங்கள் எனக்கு வந்து மைண்டில் வந்து டப்புன்னு அப்படியே லைட்டு மாதிரி வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம், நம்ம வந்து முன்னேறதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு ஒத்துழைப்பாங்க. கரெக்டா? நமக்கு வந்து இது நல்லது, இது நீ இப்படி செஞ்சானா நீ இப்படி முன்னேறலாம், இப்படி செஞ்சானா இப்படி இந்த பாத்தில் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க, எப்படின்னா இல்லை இல்லை வேண்டாம், நீ அப்படி பண்ணாத, அப்படி பண்ணானா நீ வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இருப்ப, அப்புறம் உன்னால் மேனேஜ் பண்ண முடியாது. எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளால் நிஜமாகவே முடிஞ்சாலும் நம்மளை முடியாதுங்கிற மாதிரி மைண்டை வந்து அப்படி ஒரு 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 கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஓகே. அண்ட் நம்மளை வந்து நம்மளே கொஞ்ச நாளில் நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ, நம்மளால் சுத்தமாக எதுவுமே முடியாது போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குல்லையா, அது பேர் கேஸ் லைட்டிங்னு பேர். இங்கிலீஷில் மூளை சலவை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் வாஷிங், ஒரு விதமான மூளை சலவை தான் இது, பிரெயின் வாஷிங் தான் இது. இது வந்து ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கங்கிறது வேற ஒரு விஷயம். பட் நம்ம வந்து இது நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டானா, நம்ம வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம நம்ப மாட்டோம். ஓகே. நம்மளோட கேப்பபிலிட்டிஸ், நம்மளோட டேலண்ட்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸு, நம்மளோட வீக்னஸஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, நம்ம இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறத, நம்மளை பற்றி சொல்கிறத நம்ம நம்ப மாட்டோம். ஓகே. தட் இஸ் த ஐரானிக்கல் பார்ட். நம்ம வந்து நம்மளை பற்றி சொல்கிறத வந்து நம்புறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டானா மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஓகே. நான் ஒரு விஷயம் எடுத்தானா நான் ரெண்டு விதத்தில் அனலைஸ் பண்ணுவேன். ஒன்று, அதோட பெனிஃபிட்ஸ். ஓகே, அதனால என்ன நலம் அடைய போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு சைடு. இன்னொரு சைடு அதோட பின்விளைவுகள். ஓகே, அந்த பின்விளைவுகளை நல்லாவே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷயத்துலேயே இறங்குவேன். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம யோசிக்கும்போது சம்டைம்ஸ் அது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்காது. ஓகே. ஆனால் எது இம்பார்ட்டண்ட், நம்ம இம்பார்ட்டண்ட்டாக மற்றவங்களை இம்பார்ட்டண்ட்டாங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். எதுக்கு இவ்வளோ சுற்றி வளைச்சி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தில் நான் நிறைய அடிபட்டிருக்கேன். ஓகே. சில பேர் வந்து அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்கள விட நல்லதாக வேறு யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு நினைப்புள்ள நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஓ எஸ், நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணானா இந்த மாதிரி சக்ஸஸ் அடையலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு என்ன சொல்கிறது, த ரைட் கைடு அப்படிம்பாங்க இங்கிலீஷில். வழிகாட்டி அப்படிம்பாங்க. அவங்களே வழிகாட்டின்னு சொல்லிப்பாங்க. ஓகே, சொல்லாமல் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. ஓவர் தி இயர்ஸ் நான் நிறைய பேரை அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சில பேர்கிட்டேருந்து பயந்து ஒதுங்கியிருக்கேன். சில பேர்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்கேன். ஓகே. எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்காக பண்ண போகிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசாமல் இருந்துடுவேன். ஏன்னா அவங்களோட மோட்டிவேஷன் என்னென்னா, நம்ம மேலே வரக்கூடாது, நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனாக, இல்லை ஒரு ஜெனுவன் இன்ட்ரெஸ்டாக அவங்க ஃப்ராங்காக மூஞ்சியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தில். தட் இஸ், நம்ம எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னமோ நம்மளை பற்றி தான் எல்லாமே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தங்க இருந்தாங்க என்னோடய லைஃப்பில். நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சபோது அவங்க சொன்னாங்க, நீ வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், வெளிநாட்டுக்கு போயிருந்தானா இந்நேரம் என் லைஃபே மாறி இருக்கும் இல்லைங்களா. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு போனால் நீ கஷ்டப்படுவ, நீ அது படுவ இது படுவ,
உனக்கு வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியல. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னோடய பெற்றோர்கள் வந்து என்னை எல்லா லைஃப்பில் இருக்கிற எல்லா சுச்சுவேஷனும் இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்கங்கிறது அவங்க நம்பலை. அவங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு அந்த டைமில் தெரியல. ஓகே, எவென்ச்சுவலி என்னென்னா, நான் எந்த விஷயத்தை நான் எடுத்தேனோ அந்த விஷயத்தை கைவிட்டுட்டு இப்போ யோசிக்கிறேன், ஏன் நம்ம வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடாது அப்படின்னு. இதே விஷயம் திருப்பி கொஞ்சம் வருஷம் முன்னாடி நடந்துச்சு. ஆனால் வந்து நம்ம அது எப்படி, நான் இவங்க சொல்கிறது எப்படின்னா, நம்மளையே வந்து ஒரு நிமிஷம் சந்தேகப்படுவோம். வித்யா, நீ எடுத்தது கரெக்டான முடிவா? இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, இது வந்து நம்ம சரியாக இருக்குமா, சரியாக இருக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 1க்கு 10 தடவை யோசிப்போம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க இருந்தாங்க. நம்ம வந்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் எனக்கு தெரியும். ஓகே, எதுவுமே வந்து யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இந்த நான் வந்து நிறைய விஷயத்தில் இறங்கி பார்ப்பேன். எனக்கு ஒத்து வரலன்னா நான் வெளியில் வந்துடுவேன் அந்த விஷயத்துலேருந்து. இந்த பர்டிகுலர் பர்சன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எல்லாத்தையும் பாதி 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 பண்ணி விட்டுட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவங்க எந்த விதத்துலையும் கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஓகே, அது மாத்திரம் இல்லை, நீ இதை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிற, அது பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னு குவெஸ்டின் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம், ஆனால் அவங்களுக்கு அது வந்து காதிலே விழாது அவங்களுக்கு. ஏன் எதுக்குன்னெலாம் எனக்கு தெரியல இது வரைக்கும். பட் நான் வந்து அவங்க என்னோட நலன் விரும்பி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து என்னோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயம் சொல்லாமல் இருந்தேன். நிறைய விஷயம் அவங்கள பற்றி தெரிஞ்சும் நான் வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன். என்னென்னா ஆனால் நான் அந்த பர்சனுக்கு எல்லாமே நல்லதே நினச்சி நல்லதே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 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 ஜான் அளவுக்கு நம்ம தள்ளி வைக்கிறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா நமக்கு நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ், நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி, நம்மளோட இது எப்படி நமக்கு தெரியணும் முதல்ல. அப்புறம் தான் மற்றவங்க கிட்ட போய் நம்ம வந்து ஒரு விஷயம் பற்றி பேசணும். நம்மளோட வாழ்வாதாரம் என்னன்னு நமக்கு தெரியலன்னு வைங்களேன், அப்புறம் நம்ம என்ன பேசியும் என்ன செஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் அவங்க ரெடியாக வந்துடுவாங்க. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நான் சொன்னது நீ கேட்கலல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெடியாக வந்துடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், 1க்கு 10 தடவை யோசித்து யார்கிட்ட என்ன சொல்லணும், யார்கிட்ட எப்படி சொல்லணும், ஏன் சொல்லணும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து யோசித்து முடிவு பண்ணுங்கள். நம்ம எல்லாம் இந்த வாழ்க்கையில் வந்து நான் வந்து இந்த புராணத்தில் வந்து படிச்சிருக்கேன். நம்ம வந்து வந்தது வந்து தனியாக தான் வந்தோம், போக போகிறதும் தனியாக தான் போக போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஏன் வந்து 1க்கு 4 தடவை எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். யாரையும் நம்பணும், எதுக்கு நம்ம மற்றவங்கள நம்பணும்? ஒரு பர்டிகுலர் விஷயம் அவங்க இருந்தால் தான் நம்மளோட வேலை முடியும்னு கிடையவே கிடையாது. நமக்கு நம்மளே தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் நான் என்ன ரொம்ப நம்புகிறேன். தன் கையே தனக்கு உதவி. எனக்கு என்னோட இது நல்லா தெரியும். நான் அதனால் ஐ எம் த பெஸ்ட் பர்சன் டு ஜட்ஜ் மை ஓன் கேரக்டர். இந்த ஸ்பிரிச்சுவல் இதிலலாம் சொல்லுவாங்க, இதே ரிலேட்டட் இது தான். இந்த உடம்பானப்பட்டது, ஓகே, உள்ளே இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, நம்ம சோல் அப்படின்னு சொல்கிறோங்க இல்லையா, நம்மளோட உள் மனசு, நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ஸு, நம்மளோட மைண்டு அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மைண்டுக்கு வந்து இந்த உடம்பு யூஸ் பண்ணுற சட்டை மாதிரி. இன்றைக்கி இந்த துணியை நான் போட்டிருக்கேனா,
இன்றைக்கி சாயந்தரம் நான் இந்த துணியை கழட்டி போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த நாளைக்கு வேறு துணி தான் எடுத்து போடுவேன். அதே மாதிரி தான் இந்த உடம்பும் அந்த பர்டிகுலர் ஆத்மாக்கு. அது எவ்வளோ ப்ரொஃபவுண்டுங்கிறது நமக்கு வந்து ரியலைசேஷன் இஸ் அமேசிங். அந்த அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கரெக்டாக அந்த ரியலைசேஷன் செட் ஆகிடுச்சுன்னா, நம்ம வந்து வேறு யார் சொல்கிறதுக்கும் நம்ம இது வந்து மதிப்பே கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து நம்மளோட பாத்தில் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சக்ஸஸ் ஆனாலும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம வந்து நடந்துக்கிட்டானா வாழ்க்கையில் நம்மளை நிறுத்தத்துக்கு யாருமே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. நம்ம வந்து எப்போவுமே சிந்திக்கணும் அண்ட் நடத்துகிறோம், எல்லாத்தையும் நடத்துகிறோம். சரிங்களா? சல்யூட்.